எங்கள் வீட்டுக்கும் எதிர்த்த வீட்டில் ஒரு காலேஜ் படிக்கிற பையன் இருக்கான். உங்கள் வீட்டு எதிர்த்த வீட்டில் யார் இருக்கா? ஒரு காலேஜ் படிக்கிற பையன் ஒருத்தன் இருக்கான். நினச்சேன் இருக்கணும் இருக்கணும் இருக்கணும். உங்களுக்கு ஏன்னு வயிற்று எரியுது? என்ன வயிற்றுச்சலா? என்ன கொடுமைன்னா இது? உன் வீட்டு எழுத்தாப்புல ஒரு காலேஜ் பையன் இருக்கிற மாதிரி என் வீட்டுக்கு எழுத்தாப்புல ஒரு காலேஜ் பொண்ணு இருந்தால் நான் ஏமா வயிற்றுச்சல் எரிய போகிறேன்? காலேஜ் பொண்ணு இல்லைன்னா கூட பரவாயில்லண்ணே, 2 கிழவிங்க இருக்காங்கண்ணே எழுத்தாப்புல. இன்னைக்கும் நாளைக்கும் ஈத்துக்கிட்டு இருக்கு. நான் 2 நாள் பார்ப்பேன், 3ஆவது நாள் நானே போட்டு தள்ளுவேன். ஐயா, எங்கள் வீட்டுக்கு எழுத்தாப்புல ஒரு காலேஜ் படிக்கிற பையன் இருக்கான். அவனை கூப்பிட்டு கேட்டேன், ஏண்டா தம்பி, நீ நல்லா சொகுசாக வாழணும்னா நீ என்ன பண்ண போற? சொகுசான வாழ்க்கைக்கு நீ என்ன ஐடியா பண்ணி வச்சிருக்கான்னு கேட்டேன். அவன் உடனே என்னை பார்த்து சொன்னான், நான் ஒரு ஐடியாவும் பண்ணலக்கா, நான் பெருசாக கஷ்டம்லாம் ஒன்றும் பட போகிறது இல்லை, ஒரே ஒரு சிம்பிளாக ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஏசி ரூமில் ஓசி சாப்பாடு, மூளைக்கு வேலை கிடையாது, உடம்புக்கு வேலை கிடையாது, நல்ல ஒரு சாமியாரா பார்த்து சிஷ்யனா சேர்ந்துட போகிறேங்கிறான். இப்படி போயிட்டு இருக்கிற நாட்டை பார்த்து பலே பலேன்னு எந்த மனுஷனாவது கைதட்டுவானா? ஐயா ஐயா, நம்ம நாட்டில் பெண்களையும் சாதாரணமாக சொல்லக்கூடாது. ஈஸியாக ஏமாறுறவங்களே பெண்கள் தான். 2 பெண்கள் சாமியாரை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு அம்மா சொல்லிச்சு, அட போக்கா, 3 மாசமாக வெயிட் பண்ணுற இந்த சாமியாரை பார்க்கவே முடியல அப்படின்னுச்சு. உடனே இன்னொரு அக்கா சொன்னது, அடி போடி, நீ அது 3 மாசமாக அந்த சாமியாரை பார்க்க முடியாமல் வெயிட் பண்ணுற, நான் அந்த சாமியாரை பார்த்ததால இப்போ 3 மாதம் உண்டின்னு. ஐயா, சிவபெருமான் தன் உடம்புல பாதியே சக்திக்கு ஒதுக்கி கொடுத்தாருன்னு புராண கதைகள் சொல்லுது. நாங்கள் பாதியெல்லாம் கேட்கல, வெறும் 33% கேட்குறோம் பாராளுமன்றத்தில். அதுக்கு எவ்வளோ கூச்சல், எவ்வளோ குழப்பம், எவ்வளோ சண்டை, ஏன்னு கேட்குறேன். ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க? ஒரு பெண்களுக்கு மதிப்பு கொடுத்து அவங்களையும் கொண்ட பாராளுமன்றத்தில் உட்கார வச்சா என்னன்னு கேட்குறேன் நான். நல்லா கேட்டம்மா, 33% கேட்குறீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டில் 100க்கு 100% நான் கொடுத்துருக்கேன். ஆனால் ஒரு சின்ன திருத்தம், 100% நான் கொடுக்கல, அவளே எடுத்துக்கிட்டான். உங்களுக்கு வாச்சது அப்படின்னா நாங்கள் என்னையா பண்ண முடியும்? ஐயா, நம்ம நாட்டோட தேசிய விளையாட்டு என்ன? ஹாக்கி. ஹாக்கி ஆரம்பித்தால டெல்லியில் ஆரம்பித்து 4 நாள் நடந்ததில்ல. ஹாக்கியில் மொத்தம் 12 நாடுகள் கலந்துக்கிட்டான். நம்ம நாடு 7வது இடம். கொஞ்சம் பெருமைப்பட மகிழ்ச்சியான விஷயம்தான். ஏன்னா நம்ம பங்காளி 12வது இடத்துல தான் இருக்கான், நம்ம 7வது இடத்துல வந்துட்டோம். கொஞ்சம் பெருமைப்பட வேண்டிய விஷயம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை பவானி அம்மா. நம்ம நாடு ஹாக்கியில் 7வது இடத்துல இருந்தா, 9வது இடத்துல இருந்தா, கபடியில் மட்டும் நம்ம ஆளுங்க தான் இன்னைய வரைக்கும் மெடல் வாங்கிட்டு இருக்கோம். அந்த பெருமை நம்மளை விட்டு எங்கேயும் போகலை. அதில் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்க தான் அதிகமாக பிளேயர்ஸ் அந்த கபடி டீமில். எப்படா ரஷ்யாக்காரன் கேட்டான், தமிழ்நாட்டுக்காரன் மட்டும் எப்படா கபடியில் தொடர்ந்து மெடல் வாங்குறீங்கன்னு கேட்டதுக்கு நம்மளால சொன்னா, நாங்கள் தாண்டா லபுக்கு லப்புன்னு காலை வாரி விடுவோம் அப்படின்னா. இந்தியாவில் 110 கோடி மக்கள் தொகை இருக்கான். ஹாக்கி விளையாடுறதுக்கு நல்ல ஆளே கிடைக்கலையா? 7வது இடத்துல தான் நம்ம போய் இருக்கணுமா? ஏன்னா நம்ம நாட்டோட தேர்வு குழு சரியா இல்லை. இப்படிப்பட்ட நாடை நினைச்சு பலே பலேன்னு யாராவது கைதட்ட முடியுமா? பரிதாபப்படத்தாயா முடியும். இன்னைக்கு நாட்டில் போலிகள் ரொம்ப அதிகமாயிடுச்சு. போலி டாக்டர்கள் முக்கியமாக ரொம்ப அதிகமாயிட்டாங்க. போலி சாமியார், போலி டாக்டர்கள் எல்லாத்துலேயுமே போலிகள் ரொம்ப அதிகமாயிடுச்சு. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிளினிக் இருக்குது. அங்கே ஒரு வாரமாக ஒரு ஆள் தங்கி வைத்தியம் பார்த்துட்டு இருக்கான். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அந்த பக்கமாக போனேன். அந்த நர்ஸை கூப்பிட்டு அவன் சொல்கிறான், நர்ஸ், நீங்கள் என் இதயத்தையே திருடிட்டீங்க நர்ஸ் அப்படின்னா. உடனே அந்த நர்ஸ் திரும்பி சொல்லிச்சு, அட போடா மூதேவி, உன் கிட்னியை டாக்டர் திருடி 4 நாள் ஆகுது. நாடு இன்னைக்கு இப்படி போயிட்டு இருக்கு. ஆனால் இதை விட ஒரு வெக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? என் நாட்டில் இன்னைக்கு நடந்தது. வெறும் 10வது படித்த பொண்ணு தான் காவல்துறையில் ஏசின்னு சொல்லிட்டு 2 வருஷம் வளம் வந்திருக்கா. ஐயா, இதை விட கொடுமையான விஷயம், உண்மையான ஏசுக்கு சல்யூட் அடிச்சிருக்காரு. ஐயா, இன்னைக்கு விஞ்ஞானத்துறையும் சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப அருமையாக வளர்ந்துருக்கு, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான். இன்னைக்கு செல்போன் படுத்துகிற பாடு. எங்கள் ஊரில் ஒரு கல்லூரி படிக்கிற இளைஞன் காதில் செல்ல வச்சுட்டு உருண்டு பேசுகிறான், படுத்து பேசுகிறான், மாடியில் நின்று பேசுகிறான், கீழே நின்று பேசுகிறான். 1 மாதம் கழிச்சு செல்ல பிடி வாங்கிக்கிறான், அதில் சிம் கார்டே இல்லை. என்னம்மா ஏமாத்துறான் நாட்டை? ஐயா, இன்னைக்கு நாடு எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா? பேங்க்குக்கு போய் பார்த்தா இருப்பு இல்லை, கோயிலுக்கு போனால் செருப்பு இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் போனால் கருப்பு காணும், கடைசியில் ஆஸ்பத்திரிக்கு போனால் உறுப்பு கூட இருக்க மாட்டேங்குது. அங்கே எல்லாத்தையும் இப்படிங்க விட்டுறான். சில பேருக்கு கல்யாணம் ஆனால் சிரிப்பே இருக்க மாட்டேங்குதுமா. நாட்டில் எது தேவை
தேவையோ அதை மனிதன் எடுத்துக்கிறதே கிடையாது. நாட்டில் எது தேவையோ அதை மனிதன் எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா நான் பிசியோதெரப்பியில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கேன். இன்னைக்கு எங்கள் நிலைமை என்ன தெரியுமா? நாங்கள் ஒரு மருத்துவத்துறையை சேர்ந்தவங்க தான். எங்களுக்கும் 4.5 வருஷம் படிப்பு. நான் மொத்தம் 7 வருஷம் படிச்சிருக்கேன். ஆனால் இப்போ எங்களோட நிலைமை என்ன தெரியுமா? எங்களை டாக்டர்னு போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கும்பலை கங்கணம் கட்டிட்டு தெரியுது. பொதுவாகவே மக்களுக்கு மூட்டு வலி, கைகால் வலி எல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதுதான் உண்மை. இன்னைக்கு நாட்டில் ஜிஹெச்சில் பிசியோதெரப்பி டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் 600 நோயாளிகள் வராங்க. ஆனால் 4 பிசியோதெரபிஸ்ட் தான் போட்டிருக்காங்க. ஆனால் எங்களுக்குன்னு இது வரைக்கும் எந்த கவுன்சிலும் ஃபார்ம் பண்ணி கொடுக்கல. அரசாங்கத்திட்ட நாங்கள் போராடி இன்னைய வரைக்கும் ஓயாமல் போராடிட்டு தான் இருக்கோம். நான் என்ன கேட்குறேன், நாங்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சேர்ந்து மக்களுக்கு சேவை செய்ய தயாராக இருக்கோம். நாங்களும் அதே மருத்துவர்களுக்கு இணையாக தான் படிக்கிறோம். நாங்கள் ஏன் டாக்டர்னு போடக்கூடாது? சும்மா ஒன்றும் தெரியாத பையன் ராஜ வைத்தியம் அது இதுன்னு சொல்கிறவெல்லாம் டாக்டரா போட்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கான், கம்பி எண்ணிட்டு இருக்கான். உண்மையை படித்த நாங்கள் ஏன் டாக்டர்னு போட சொல்லக்கூடாது என்று இந்த அரட்டை அரங்கு மூலியமாக எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற ஆழமான கருத்தை பதிவு செய்து நீங்கள் ஒரு நல்லா கேட்ட பவானி. டாக்டர் பட்டம் உனக்கு வேணும் அவ்வளோதானே? 25,000 கொடு, நாளைக்கே வாங்கி தரேன். அப்படியே சண்டே மார்க்கெட்டில் கொட்டி விற்கிறாங்க. 50,000 கொடுத்தனா என்ஜினியர், நீ நாளைக்கே நீ டாக்டரு வச்சுக்கா. இவர் மாதிரி நாட்டில் நிறைய பேர் இருக்கிறதுனால தான் நாடு இன்னும் பரிதாபத்துக்கு உள்ளாகிட்டே இருக்கு. இந்த அரங்கத்தில் நம்ம இத்தனை பேர் இருக்கோம். நம்மளோட வாழ்க்கையில இது வரைக்கும் ஒரு தப்பு கூட செஞ்சதில்லை அப்படிங்கிறவங்க யாருமே இருக்க முடியாது. அது யதார்த்தம். ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு சின்ன தப்பு செஞ்சிருக்கலாம். சின்ன தப்பு ஐயா, தப்புல சின்ன தப்பு பெரிய தப்பு எது தப்புன்னே தெரிய மாட்டாங்குது. இப்போ அது என்ன சின்ன தப்பும் பெரிய தப்பும் ஒன்றாயிடும். ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கீங்க, போகும்போது தெரியாதனமாக ஒரு பெண் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த பெண்ணு மேலே தெரியாதனமாக பட்டுடுனே அது பட்டுடுது. ஆனாலும் பட்டது தப்பு தான், சாரின்னு சொல்கிறோம். அது சின்ன தப்பு. ஆனால் வேற சில பார்ட்டி இருக்குது, கொஞ்சம் அப்படி பார்த்தோன்னே என்ன ஃபிகர் மச்சான், ஃபிகர் ஒரு மாதிரியா வருது, இப்போ பாரு ஃபிகர் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு போய் டுஃப் அப்படின்னு ஒரு இடி இடிச்சா அது என்ன தப்பு? அது பெரிய தப்பு இல்லை. திட்டம் போட்டு இடிக்கிறது பெரிய தப்பு. எதிர்பாராமலே ஒரு பெண் மேலே இடிச்சுட்டு அது சின்ன தப்பு. ஆக என்ன தப்பு பண்ணாலும் தப்பு தான் ஒரே கண்ணோட்டத்தில் வச்சு பார்க்கக்கூடாது. ஐயா, இன்னைக்கு நம்ம நாடு மக்கள் தொகையில 2வது இடத்துல இருக்கு. அப்படி இருக்கும்போது அங்கங்க சின்ன சின்ன கலவரங்களும் தப்புகளும் நடக்கிறது யதார்த்தம். அதையும் தாண்டி இன்னைக்கு நம்ம வளரும் நாட்டுல முதலிடமா இருக்கிறோம் இல்லையா? இதை நினைச்சு பாராட்ட வேண்டாமா ஐயா? அமெரிக்கா இன்னைக்கு உலக நாட்டுக்கே சிம்ம சொப்பனமா நின்றுகிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையிலும் பொருளாதார வீழ்ச்சின்னு சொல்லி நாளுக்கு ஒரு வங்கியை இழுத்து மூடிட்டு இருக்கிறப்ப நம்ம நாட்டுல விவசாயிகளோட பரிதாப நிலையை பார்த்து ஒவ்வொரு நாளும் சலுகைகளும் கொடுத்த வட்டிகளையும் இன்னைக்கு தள்ளுபடி செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க. அப்ப நம்ம நாட்டை பார்த்து பலேன்னு பாராட்ட தானங்க ஐயா தோணுது. ஐயா ஒரு நிமிஷம், விவசாயத்துக்கு லோன் கொடுக்குறாங்களாம். விவசாயம் பார்க்கறதுக்கு நிலமே இல்லாம இருக்கிறதுன்றத அக்கா மறந்துட்டாங்க. ஐயா, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப்ங்கிறது வேற, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கிறது வேற. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப், நீ எல்லா வளமும் கொடு, நான் நல்லா வாழ்ந்து காட்டுறேங்கிறது ஒரு பக்கம். ஆனா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், இன்னைக்கு என் நாடு ஏழ்மையா இருந்தாலும் மற்ற நாடுகளுக்கு முன்னிலையில வளமா வாழுதுன்னு பாராட்டுறேங்க ஐயா. நானு இன்னைக்கு நம்ம நாடு இருக்க நிலைமைய பார்த்து ஒரு கவிஞன் அழகா சொன்னா, ரத்தம் தோய்ந்த மானுட கைக்குட்டையில் மண்மகள் மத்திய ரேகையில் கொடி உலர்த்துகிறாள்னு. இன்னைக்கு நம்ம நாடு எதுல முன்னேறிட்டு இருக்கு? வன்முறையிலையும் தீவிரவாதத்திலையும் தானே. பிப்ரவரி 13ஆம் தேதிக்கும் 16ஆம் தேதிக்கு இடையில எத்தனை நாள் சார்? 3 நாள். அந்த 3 நாளுக்கு இடையில 3 இடத்துல குண்டு வெடிப்பு நடந்திருக்கு. இதை பார்த்து பலேன்னு கை தட்டுறதா இல்ல அட பாவமேனு பரிதாபப்படுறதா சார்? இன்னைக்கு நம்ம நாடு எதுலையோ முன்னேற்றம் அடைஞ்சிட்டுன்னு பேசிட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு 21 லட்சம் குழந்தைங்க சாப்பாடே இல்லாம இறந்து போயிட்டு இருக்காங்க இந்த நாட்டில். சுண்டைக்காய் கால் பண்ணோன்னா சொமகூலி முக்கா பணம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வெளிநாட்டுக்கு 3 ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்றோம் உணவு பொருளை. ஆனா உள்நாட்டில் இல்லாதவன் 5 ரூபா கொடுத்து கேட்டாலும் கொடுக்கறதுக்கு மனசு வரல. இதை பார்த்து அட பாவமேன்னு சொல்றதா இல்ல பலேன்னு கை தட்டுறதா? சார், ஏஆர் ரகுமான் ஆஸ்கார் அவார்டு வாங்கினதுக்கு நான் கை தட்டுறேன். ஆனா அந்த படத்துக்கு பேர் என்ன வச்சாங்க? ஸ்லம் டாக் மில்லியனர்.
அன்னைக்கு ஒரு ஆங்கிலேயன் இந்தியனை பார்த்து நாயின்னு சொன்னதுக்கு நம்மளுக்கு எல்லாரும் கோவம் வந்ததே. இன்னைக்கு ஒரு இந்தியனே இந்தியனை பார்த்து நாயின்னு சொல்றப்ப ஏன் வாய மூடிட்டு இருக்கோம்? இத பார்த்து தான் சார். இல்ல வாய் மூடிட்டு இல்ல, நீ சொல்ற அதுல ஸ்லம் டாக் மில்லியனர்னு சொல்லக்குள்ள ஸ்லம்ல இருக்கக்கூடிய எங்களை டாக்னு சொன்னாலும் நாங்களும் வாழ்க்கையில மில்லியனர் ஆவோம்ல. இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க சார், அரசியலுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப ஈஸின்னு. ஆனா அரசியலுக்கு வர்றதுக்கும் 3 முக்கியமா தேவை. என்னென்னு சொல்றேன் கேட்டுங்க. மேன் பவர், மசில் பவர், மணி பவர். இது 3 இருந்தாதான் இன்னைக்கு அரசியலுக்கு வர முடியும். இதை எல்லாத்தையும் வச்சுட்டு ஜார்க்கண்ட்ல ஒரு சுயேட்சை எம்எல்ஏ மதுகோடான்னு எப்படியோ முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஜார்க்கண்டோட பட்ஜெட்டே 3000 கோடி ரூபாய். ஆனா இவர் ஒரு வருஷத்துல சம்பாதிச்சது 4000 கோடி ரூபாய். இப்படி போயிட்டு இருக்கு சார் அரசியல். இத பார்த்து அட பாவமேன்னு சொல்ல முடியுமா, இல்ல பலே பலேன்னு கைத்தட்ட முடியுமா? ஐயா, இன்னைக்கு பாகிஸ்தான்காரன் காஷ்மீரை கொண்டான்னு சண்டை போடுறான், சைனாக்காரன் அருணாச்சல் பிரதேச கொண்டான்னு சண்டை போடுறான். நம்ம கிட்ட பலமான ராணுவம் இருந்தோம் தற்காப்புக்கு தான் அதை பயன்படுத்துறோமே தவிர அடுத்த நாட்டோட பிடி மண்ணுக்கு கூட ஆசைப்படாத உயர்வான நாடுயா நம்ம நாடு. அதை பார்த்து பலே பலேன்னு பாராட்ட தோணலையா? அடுத்ததா கல்வித்துறை எடுத்துக்கலாம். 10 லட்சம் மக்கள் தொகை உள்ள ஒரு இடத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் அப்படின்றது விகிதாச்சாரம். நம்ம புதுவையை எடுத்துக்கோங்க, இருக்கிற மெடிக்கல் காலேஜோட எண்ணிக்கை எத்தனைங்க? 5 மெடிக்கல் காலேஜ், 6 இன்ஜினியரிங் காலேஜ், 5 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், 5 பாலிடெக்னிக்னு இன்னைக்கு எப்படி நம்மளும் படிச்சுக்கிட்டு 127 ஒயின் ஷாப்பை விட்டுட்டாங்க காரைக்கால் பகுதியில். இது என்ன பெரிய லொல்லா இருக்க? ஏன்பா அந்த அம்மா படிக்கிறத பத்தி பேசுனா நீ குடிக்கிறத பத்தி நினைச்சிட்டு உட்கார்ந்திருக்க? ஐயா ஒரு நிமிஷம், அந்த அம்மா சொன்னதான் உண்மைதாங்க. ஆனால் எல்லாத்தையும் வாத்தியார் இருக்காங்களா சொல்லி கொடுக்கறதுக்கு? இன்னைக்கு வாத்தியார் இல்லாம படிச்ச நம்மால வச்சுக்கிட்டு கம்பெனி நடத்துற பில்கேட்ஸ் அங்கிருந்து இந்தியர்கள்லாம் அனுப்பிட்டா நான் என்னோட ஹெட் குவார்ட்டர்ஸை நான் இந்தியாவுக்கு மாத்துறேன்னு சொல்றான். வாத்தியார் இல்லாமையே இந்த இவ்வளோ அளவு நம்ம முன்னேறிக்கோம்னா இருந்தா வருங்காலத்துல எவ்வளவு முன்னேறுவோம் அதை யோசிச்சு பாருங்க. அதாவது அந்த காலத்துல பெரியம்மைன்னு ஒரு நோய் இருந்துச்சு நம்ம நாட்டுல. அது வந்தா அவங்க படுற கஷ்டம் மற்றவங்களால பார்க்க முடியாது. ஆனா இன்னைக்கு அந்த நோய் எங்கேயா போனுச்சு? எல்லாத்தையும் முற்றிலுமா ஒழிக்கலையா? எல்லாத்தையும் முழுமையா ஒழிச்சு எடுத்துட்டோம். ஆனா எய்ட்ஸ் இறக்குமதி பண்ணியிருக்கோம். ஐயா ஒரு நிமிஷம், அறிவியலில் உயர்ந்து நல்லா இப்போ முன்னேறி இருக்குன்னு சொல்றாங்க. மருத்துவத்தில் மூக்குல ஒரு சளிக்கும் பொம்பளைக்கு வர கோவத்துக்கும் இது வரைக்கும் மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா? மூக்கு சளிக்கு மருந்து இருக்கா நம்ம நாட்டில்? இன்னைக்கு உலகத்தோட மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள்ல 2வது இடம் நம்ம நாட்டில் இருக்கிற இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி. இது பெருமை இல்லையா நம்மளுக்கு? நம்ம நாட்டை தேடி உயர்கல்விக்காக இன்னைக்கு வர்ற எத்தனை வெளிநாட்டவர்களை பார்க்குறோம். நம்ம நாட்டில் உயர்கல்விக்கு முக்கியத்துவம், தரத்துல முதலிடம். இதுக்கு சொல்ல வேணாமா பலே பலே? இன்னைக்கு மண்தரையா இருந்த எத்தனையோ கிராமங்கள் தன்னுடைய சாலைகளை கொண்டு போய் நகரத்தோட 4 வழி சாலையில போய் இணைச்சிக்கிட்டு இருக்கே. இதை பார்த்து நம்ம சொல்ல வேணாமா பலே பலே? அதாவது ஒரு நாட்டுக்காரனோ இன்னொரு நாட்டுக்காரனோ இன்றைய சூழ்நிலையில யார்கிட்ட ராணுவ கூட்டணி வச்சுக்கிட்டு எந்த நாடு சோனாங்கியா இருக்கான், எவனை எந்த நேரத்துல அடிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல இன்றளவும் அணிசேரா கொள்கையில நம்ம நாடு தனிச்சு நிக்குதே. இதை நினைச்சு நம்ம சொல்ல வேணாமா பலே பலே? அன்னைக்கு காந்தியடிகள் நம்ம நாட்டு விடுதலைக்காக ஒத்துழையாமை இயக்கம் நடத்தினாரு. அதுல சிறையில இருந்தவங்களும் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கப்ப பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் என்னென்னமோ செஞ்சு பார்த்தது. ஆனா நம்ம வீரர்கள் ஒன்றுத்துக்கும் அசையல. கடைசியா என்ன பண்ணாங்கன்னா ஒரு 2 மாச குழந்தைய அவங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. அந்த குழந்தை பசியால அழுதுகிட்டு இருக்கு. 2 பேரையும் தனித்தனி சிறையில போட்டு வச்சுட்டாங்க. இந்த பக்கம் அந்த தாய் அழுறா, அந்த பக்கம் அந்த குழந்தை பசியால துடிச்சிட்டு இருக்கு. கடைசியா இயக்கத்தை கைவிட்டுலான்னு வந்தப்ப அந்த தாய் சொன்னா, இந்த அடிமை இந்தியாவில் தான் என்னோட மகன் உயிரோட இருக்கணும்னா அவன் உயிரே தேவையில்லைன்னு சொன்னான். அப்படிப்பட்ட இந்த இந்திய நாட்டில் பெண்களுக்கு 33 விழுக்காடு கொடுக்கறதுக்கு எவ்வளோ பிரச்சனை. இத்தனி பிரச்சனை இருக்கிற தேசத்தை பார்த்து பலே பலேன்னு கைத்தட்ட என்னால் முடியாது சார்.